நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று முத்தமிழ் பித்தன் எழுதிய பணக்கற்கண்டு பாலகம் என்ற கதையை நம்ம இந்த பதிவுல கேட்க போறோம். சிறு வயதில் கூட மனிதாபிமானம் பெரிதாக மலரலாம் என்பதை உணர்த்தும் மனதை இனிமையாக்கும் மனித நேய கதை தான் இந்த கதை. குரல் வழியில் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ரசூல் பீவி. மழைக்காலத்தின் ஈரப்பதம் இன்னும் விலகாத இனிய அந்தி பொழுது. வானம் நீளத்தை தொலைத்துவிட்டு புது கோலத்தில் தெளிந்து காணப்பட்டது. சாலையோரத்து மண் திட்டுகளில் நெடு நாட்களாக உறங்கியபடி பதுங்கி கிடந்த பல வகை விதைகள் விழித்துக்கொண்டு பச்சை நிற புல் பூண்டுகளாய் தரையெங்கும் புன்னகையை சுமந்தபடி பூத்திருந்தன. காந்தி பூங்காவின் நுழைவாயிலுக்கு முத்தமிழ் கலையரங்கிற்கும் இடைப்பட்ட அந்த நடைபாதை இடைவெளியில் மழையில் முளைத்த காளானை போல திடீரென்று ஒரு பணக்கற்கண்டு பாலகம் முளைத்திருந்தது. வெள்ளை நிற அரக்கை சட்டையும் கால ஓட்டத்தில் பழுப்பு நிறமாக மாறிய வெண்மை நிற வேட்டியும் அணிந்தபடி அந்த 70 வயது முதியவர் பணக்கற்கண்டு பாலகத்தின் உரிமையாளராய் உற்சாகத்தோடு நின்றிருந்தார். அவர் கைகள் ஒரு லாவகத்தோடு பணக்கற்கண்டு பாலை ஆற்றிக் கொண்டிருந்தன. கீழே சூடான பால் அண்டா, மேலே தூக்கி பிடிக்கப்பட்ட சொம்பு, பால் மேலிருந்து கீழ் விழும் அந்த வினாடியில் ஒரு பால் அருவி மேலிருந்து கீழே மேன்மையுடன் விழுவது போல் காட்சியளித்தது. நுரை ததும்ப ததும்ப அவர் பாலை ஆற்றுவதும் அவருக்கு ஒரு கைவந்த கலையாய் இருக்க, நான் அவர் எதிரே சிலையாய் நின்றபடி அதனை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். விலை மதிக்க முடியாத ஒரு கலை நிகழ்வாய் அது எனக்கு வியப்பை தந்தது. அவருக்கு அருகிலேயே ஒரு மூலையில் சுருண்டு அமர்ந்திருந்தார் அவர் துணைவி. உடல் நலக்குறைவின் வாட்டம் அவர் முகத்தில் தெரிந்தது. தன் கணவருக்கு ஒரு சிறு உதவி கூட செய்ய முடியவில்லையே என்ற கவலையும் இயலாமையும் அவர் கண்களில் குறுகுறுவென பார்வையாக தேங்கி கிடக்க, அவர் முகம் அதை தாங்கி பிடித்து தவியாய் தவித்துக் கொண்டிருந்தது. சில பணக்கற்கண்டு பாலை உற்சாகமாக உறிஞ்சி உறிஞ்சி ரசித்தபடி கொண்டிருந்தனர். எனக்கும் அந்த ஆசை உள்ளுக்குள் ஊற்றெடுக்க நான் எனது சட்டையில் உள்ள பையில் கையை விட்டு பணத்தாள்களை எடுத்து பார்த்தேன். அதில் 3 100 ரூபாய் தாள்களை கசங்கியபடி முடங்கி கிடந்தன. நான் மகிழ்வோடு பணக்கற்கண்டு பாலை பருக நெருங்கினேன். எனக்கு முன்பே 100 ரூபாய் தாள்களை கொடுத்து விட்டு மீதி பணத்தை வாங்க இருவர் கடைக்காரரிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் என்ற பதட்டமான நிலையையும் எனது கண்கள் கவனித்தன. நான் அப்படியே அருகில் இருந்த ஒரு உடைந்த கல் தூணில் சாய்ந்து அமர்ந்தேன். அந்த பாலின் மனமும் முதியவரின் உழைப்பும் என் மனதை சுண்டி இழுத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அங்கே சூழல் சில்லறை தட்டுப்பாடு பிரச்சனையால் சற்றே எரிச்சலும் கோபமும் கலந்து சூடாகவும் விற்பனையாளருக்கும் பெரும் பாடாகவும் அது கனத்திருந்தது. ஐயா, எவ்வளவு நேரம் நிக்கிறது? எனக்கு வேற வேலை இல்லையா? 10 நிமிஷமா பாலை ஆத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சில்லறைய திருப்பி கொடுக்கணும்னு அக்கறை இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஒரு வாடிக்கையாளர் எரிச்சலோடு கத்தினார். முதியவர் தர்ம சங்கடமாக நிமிர்ந்து பார்த்தார். ஐயா, கோச்சுக்காதீங்க, என்கிட்ட இப்ப சுத்தமா சில்லறை இல்லைங்க, கொஞ்சம் பொறுங்க, அடுத்தவங்க வர்றப்ப சில்லறை இருந்தா வாங்கி தரேன் என்றார் தழுதழுத்த குரலில். மற்றொருவர் இடைமறித்து, சில்லறை இல்லைன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே பெரியவரை, இப்ப எங்களை வம்பு பண்றீங்களே, எங்கேயாவது போய் மாத்திக்கிட்டு வாங்க என அதிகாரம் செய்தார். அந்த முதியவர் ஒரு கணம் கூனி போனார். அவரிடம் தெம்பும் குறைந்து போனது. அவரது கையில் இருந்த சொம்பு இப்போது ஒரு பாரமாக தெரிந்தது அவருக்கு. சுற்றி இருந்தவர்களை ஆசையோடு பாலை வாங்கி பருக வந்தவர்கள் அவரை ஏளனமாக பார்ப்பது, ஏகமாய் சலித்துக் கொள்வதுமாய் அவரை மனதளவில் நிலை குலைய செய்தன. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்பது இதுதான் போல என்று ஒரு வழிபோக்கர் தன் பங்குக்கு தத்துவம் வேறு பேசினார். முதியவர் இப்போது விரக்தியின் எல்லைக்கே சென்று விட்டார். சில்லறை இருக்கிறவங்க மட்டும் வந்து குடிங்க, மத்தவங்க எல்லாம் தயவு செஞ்சு வராதிங்க, என்னால சில்லறை தர முடியாது என்று குரலை உயர்த்தி சொல்லிவிட்டு ஒருவித ஏமாற்றத்துடன் மீண்டும் பாலை ஆற்றத் தொடங்கினார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. சுமார் 10 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி கூட்டத்தை முண்டி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். அவள் கையில் ஒரு பை நிறைய 5 ரூபாய் 10 ரூபாய் நாணயங்களும் 10 ரூபாய் 20 ரூபாய் தாள்களும் இருந்தன. தாத்தா, இந்தாங்க, இதுல 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கு, 10 20 எல்லாமே இருக்கு, காபி பேலஸ் கடைக்காரர் கொடுத்து விட்டாரு என்று மூச்சிறைக்க சொன்னாள்.
முதியவரின் முகம் சட்டென்று பிரகாசமடைந்து ஆனந்த பரவசத்தில் அவருக்கு அந்த சிறுமியை யார் என்னவென்று கேட்க தோன்றவில்லை. காபி பேலஸ் கடைக்காரரை அவர் ஒருபோதும் பார்த்ததும் இல்லை, பழகியதும் இல்லை. அப்படி இருக்க அந்த காபி பேலஸ் கடைக்காரர் அவருக்கு ஏன் உதவ வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு சிந்திக்கவும் தோன்றவில்லை. சில்லறை பணம் கிடைத்த சந்தோஷத்தில் அவர் மனம் மயங்கி போனார். இருண்டிருந்த வானத்தில் நிலவு உதித்ததை போல அவர் கண்கள் மின்னின. சில்லறை பற்றாக்குறையால் தடைப்பட்டு தடுமாறியபடி நின்றது பணக்கற்கண்டு பால் விற்பனை மீண்டும் வேகம் எடுத்தது. அவரின் சோகம் தணிந்தது. சண்டையிட்டவர்கள் சில்லறையை பெற்றுக்கொண்டு நகர புதியவர்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து பாலை பருகிவிட்டு சென்று கொண்டிருந்தனர். ஆனால் அந்த சிறுமி மட்டும் நகராமலே அங்கே நின்றிருந்தாள். அந்த முதியவரின் முகத்தில் தெரிந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு தவம் போல ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சிறுமியின் முகத்தில் படர்ந்திருந்த அந்த ஆத்மார்த்தமான புன்னகை எனக்குள் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தது. நான் மெல்ல அவள் அருகில் சென்றேன். ஏமா, நிஜமாவே அந்த காபி பேலஸ் கடைக்காரர் தான் இதை தந்தாரா? சிறுமி என்னை பார்த்து மெலிதாக சிரித்தார். இல்லங்க மாமா, இது நான் ரொம்ப நாளா உண்டியல சேர்த்து வச்ச என்னோட சொந்த பணம். அதுல இருந்து 200 ரூபாயத்தான் இந்த கடையில கொடுத்து சில்லறையா மாத்திக்கிட்டு வந்தேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா வந்துட்டு இருந்தப்ப பாவம் அந்த தாத்தா சில்லறை இல்லாம கஷ்டப்படுறத பார்த்தேன். எனக்கு மனசு கேட்கல. எங்க வீடு இதோ இந்த பக்கத்துலதான் இருக்கு. நான் உடனே ஓடி போய் என்னோட உண்டியில உடைச்சு நான் சேர்த்து வச்சிருந்த காசையெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த தாத்தா கிட்ட கொடுத்தேன் என்றாள் வெகுளியாக. உன் பேர் என்னம்மா என கேட்டேன். அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் எனக்கு முன்னே உதிர்த்து விட்டு வண்ணத்து பூச்சியை போல அந்த கூட்டத்திலிருந்து விலகி வேகமாக நடந்தாள். அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தேன். பணக்கற்கண்டு பாலை விட அந்த சிறுமியின் மனிதாபிமானம் என் நாவில் அதிக இனிப்பையும் மனதிற்கு முழு நிறைவையும் சேர்த்திருந்தது. அன்பும் மனித நேயமும் வயதை கணக்கிடாது. சிறு மனதிலிருந்தே பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரசூல் பீவி. நன்றி, வணக்கம்.